ஓகே. ஸோ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஷேப்பெல்லாம் செய்வோம். அந்த பெட்டிலுக்கு கீழே வந்து இப்படி அந்த பச்சை கலராக வரும், அதை செய்வோம். ஓகே. ஸோ இதில் வந்து நான் ரிட்டன் பேட்டர்னில் மேஜிக் ரிங்கில் சிங்கிள் குரோஷே 6 வாரத்துக்கு மாதிரி செஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷேயில் செயின் 1, அதுக்கப்புறம் 6 சிங்கிள் குரோஷே. நான் வந்து 5 சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுவேன். ஓகே. கொஞ்சம் புல் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 6 ஸ்டிச்சஸ் இதான்னு பார்ப்பேன். ஓகே. 1 2 3 4 5 6. ஓகே. அதுக்கப்புறம் 6 இங்க்குண்டு இது. ஓகே. நான் செயின் 1 பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயும் வந்து இங்க் பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே வரும். ஓகே. 1 2. அடுத்ததில் 1 2. ஓகே. ஸோ நான் எண்டில் வந்து மீட்டப் ஒன்று பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் கடைசி ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே தான் பண்ணுவேன். எங்களோட ஃபஸ்ட்டுக்குள்ளே செயின் 1 வந்து ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணிவிட்டு நீங்கள் மேலுள்ள ஸ்டிச்சை இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 12 வருதான்ட்டு. ஓகே. ஸோ 3 6 9 12 வருது. ஓகே. அதுக்கு பிறகு செயின் 1. ஓகே. செயின் 1 பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷே இங்க் 6 டைம்ஸ். ஸோ 1 2 1 2 வரும். ஓகே. சிங்கிள் குரோஷே திருப்பி இங்க்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்டிச்சில் 2. ஓகே. ஸோ 1 2 1 2ட்டு கடைசி வரைக்காட்டிலையும் வந்து மீட்டப் ஒன்று பண்ணும். ஓகே. ஸோ நான் வந்து கடைசிக்கு வந்துட்டேன். அது பிறகு கடைசியில் வந்து இங்க் பண்ணணும். பட் நான் வந்து ஒரு ஸ்டிச்சை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுவேன். அதுக்கு பிறகு மேலே கவுண்ட் பண்ணி பார்ப்பேன், 18 ஸ்டிச்சஸ் இதாண்டுட்டு 18 இருக்குது. அதுக்கு பிறகு வந்து சிங்கிள் குரோஷே 18. ஸோ 18 சொல்கிறது வந்து எல்லா ஸ்டிச்சஸில் வந்து சிங்கிள் குரோஷே வரணும். அப்படி சும்மா ரேண்டமாக சம்டைம்ஸ் தருவாங்க பேட்டர்ன், சும்மா இப்படி ரேண்டமாக தருவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு அங்காளிக்கிற இந்த ப்ராக்கெட்டில் வந்து எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஐடியாவை கிராப் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் வந்து 18 சிங்கிள் குரோஷே இருக்குது. ஸோ எவ்ரி ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகே. பண்ணிவிட்டு மீட்டப் ஒன்று பண்ணும். ஓகே. ஸோ நான் வந்து 18 சிங்கிள் குரோஷே பண்ணி 17 பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சுக்கு இந்த செயின் 1 வந்து ஒரு ஸ்டிச்சை கன்சிடர் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 18 ஸ்டிச்சஸ் வந்துட்டு நாங்கள் வந்து சேப்பில் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்படி 6 எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு செயின் 13. ஓகே. ஸோ 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே. 13 பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்லிப் ஸ்டிச் இந்த செகண்ட் செயின் ஃப்ரம் ஹுக். ஸோ எங்களோட ஃபஸ்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு, ஓகே, செகண்ட் செயினில் தானே. ஸோ இந்த ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்டில் நாங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுறோம். கொஞ்சம் கஷ்டமாக்கும், நல்லா பிடிச்சி இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 2 சிங்கிள் குரோஷே. ஸோ இது சேப்பல் எப்படி போகும், இப்படி பெரிய சைண்டு போகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த 2 ஸ்டிச்சஸில் வந்து சிங்கிள் குரோஷே. ஓகே. 1 2. ஓகே. அடுத்து வந்து 2 ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ 2 ஹாஃப் டபுள் குரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சில். ஓகே. ஹாஃப் டபுள் குரோஷே அடுத்த ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே. ஓகே. அடுத்தது 3 டபுள் குரோஷே. ஸோ அடுத்த 3 ஸ்டிச்சஸில் வந்து 3 டபுள் குரோஷே.
1 2 3. ஓகே, அடுத்த 4 ஸ்டிச்சஸில் ட்ரிபிள் crochet. ஓகே, ட்ரிபிள் crochetக்கு வந்து ஓகே ட்ரிபிள் crochetக்கு வந்து நீங்கள் வந்து yarn over 2 பண்ணணும். ஓகே, yarn 2 பண்ணணும். டபுள் crochetல நீங்கள் 1 தானே பண்ணுவீங்க இப்படி. ஸோ ட்ரிபிளுக்கு வந்து 1 2. ஓகே, 2 பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப்பை புல் த்ரூ பண்ணுறீங்க. ஓகே, புல் த்ரூ பண்ணினா 4க்கு. ஓகே, ஸோ yarn ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 புல் த்ரூ பண்ணுங்கள். 2 லூப்ஸை வந்து விடுங்க. ஓகே, 1 2. ஓகே, திருப்பி 3க்கும் yarn ஓவர் திருப்பி 2 விடுங்க. ஓகே, 1 2. ஓகே, திருப்பி yarn ஓவர் பண்ணிவிட்டு 2 விடுங்க. ஓகே, அப்போ ட்ரிபிள் வந்து டபுள் விட கொஞ்சம் பெருசாக்கி நீட்டாக வைக்கும். ஓகே, ஸோ அடுத்த 3 ஸ்டிச்சஸ்க்கும் ட்ரிபிள் செய்வோம். ஓகே, yarn over insert pull through, yarn over pull through to, yarn over pull through to, yarn over pull through to. Okay, yarn over insert. ஸோ 4 த்ரெபிள் தானே. ஸோ கடைசி 4 ஸ்டிச்சஸ்லேயும் நீங்கள் த்ரெபிளில் செய்யுங்க. ஓகே, கடைசியிலேயும் த்ரெபிள் ஒன்று வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச், 2 சிங்கிள் crochet, 2 ஹாஃப் டபுள் crochet. ஓகே, 3 டபுள் crochet, 4 ட்ரிபிள் crochet. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்கிப் 2 ஸ்டிச்சஸ். ஓகே, ஸ்கிப் 2 ஸ்டிச்சஸ்னு சொல்கிறது நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கிறீங்க தானே. ஸோ திருப்பி 1 2. ஓகே, இதையும் விட்டுட்டு 3rd ஸ்டிச்சில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 1 2. ஓகே, 1 2 விட்டுட்டு 3rd பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயின் 13 பண்ணிவிட்டு இது மாதிரி சேப்பல் இது மாதிரி நீங்கள் வந்து 6 செய்யுங்க. ஓகே, இது ஒரு சேப்பல். ஸோ இங்கே டொண்டு அப்படி நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 6 சேப்பல் வாரத்துக்கு மாதிரி செஞ்சால் சரி. ஓகே, நான் வந்து அடுத்த சேப்பலை செஞ்சுட்டு ஓகே நீங்கள் 2 ஸ்கிப் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சுக்கிறனால அது ஸ்கிப்பாக கவுண்ட் ஆகாது தானே. இதுவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சுக்கிறனால கவுண்ட் இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் இதுவும் இந்த ஸ்டிச் ஃப்ரெஷ் ஆகிக்கிற ஸ்டிச்சும் அடுத்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் தான் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் வந்து செயின் 3 எடுத்து மேலே போகணும். ஓகே, ஓகே, நான் வந்து 6 சேப்பல் செஞ்சுட்டேன். ஓகே, 6 சேப்பல் செஞ்சுட்டு இதில் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் இது. ஸோ இதையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிப் பண்ணின்னு சொன்னால் அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சு பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கு பிறகு ஒரு இதோடு இங்கே அழைக்கிற எங்கேயாலும் வந்து நீங்கள் திருப்பி ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கு பிறகு 2-3 இன்ச்சஸ் மாதிரி அங்கால கட் பண்ணிவிட்டு செயின் 1 மாதிரி பண்ணிவிட்டு ஓகே, pull through and then end off. ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து டார்ச் பண்ணினேன்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி வரும். ஓகே, இது பெருசாக டார்ச் பண்ணி நிற்க தேவையில்ல. இந்த பூல் மாதிரி வந்திக்கிறத மட்டும் சுடுறதுக்கு மாதிரி டார்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ரோஸில் வந்து நீங்கள் இப்படி அட்டாச் பண்ண போல் இந்த துண்டெல்லாம் கொஞ்சம் கம் போட்டு படும், அதை சுட்டி ஒட்டி படும். டார்ச் பண்ண புகழ் எதுக்கும் நீங்கள் இப்படி கொஞ்சம் நல்லா அழகாக செஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் எங்களோட ரோஸ்ட்டு சேப்பல்.
ஓகே, நாங்கள் வந்து எங்கிட்ட லீவ்ஸை செய்வோம். ஓகே, ஸோ நாங்கள் இதில் வந்து சிம்பிளான 2 ஸ்மால் லீவ்ஸும் ஒரு பெரிய லீஃபும் எடுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து மேலே வந்து ஒரு பெரிய லீஃப் உண்டும், கீழே வந்து இப்படி 2 சின்ன லீஃபும் வந்து அட்டாச் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து கம்பி அட்டாச் பண்ணி சுற்று வரப்போம். ஓகே ஓகே, ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கே ஸ்மால் லீஃப் ஒன்று செய்வோம். ஓகே, ஸோ ஸ்மால் லீஃப் ஒன்றில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட்டை பண்ணிவிட்டு அதுக்கு வர நீங்கள் வந்து செயின் 12 பண்ணணும். ஓகே, One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, ஸோ 12 பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்பியை வந்து அதோடு சேர்த்து தைச்சிட்டு போகிறதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட எண்டிங்கை வரட்டும், இப்படியே ஒரு டர்ன் கர்வ் ஒன்று எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ செகண்ட் செயின் ஃப்ரம் ஹுக் வந்து நாங்கள் சிங்கிள் குரோஷே வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு பிறகு வந்து கம்பியோடு வச்சு பின்னணும். ஓகே, சிங்கிள் குரோஷே, அதுக்கு பிறகு வந்து டபுள் குரோஷே. ஸோ இதில் வந்து எப்படி போகும்னு சொன்னால் இப்படி பெருகிசாக போகும், பெருகிசாக்கிட்டு குட்டியாக்குறோம், திருப்பி டர்ன் ஒன்று எடுத்து திருப்பி வந்து இப்படி பெருகிசாக்கிட்டு திருப்பி குட்டியாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சின்ன ரவுண்ட் ஒன்று போகிறோம், கொஞ்சம் முள்ளு மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு, ஒரு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று எடுக்கிறதுக்கு மாதிரி. ஓகே, சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா ஸ்டிச்சும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகியும் பெரிய சாய்ந்து போகும், திருப்பி குட்டியாகிட்டு போகும் அப்படி. ஓகே, சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே, அதுக்கு பிறகு வந்து ட்ரிபிள் குரோஷே. ஓகே, ட்ரிபிள் வந்து 2 yarn ஓவர் பண்ணிவிட்டு ஹுக் இன்சர்ட் பண்ணுறீங்க, புல் த்ரூ. ஓகே, அதுக்கு பிறகு yarn over pull through 2, yarn over pull through 2, yarn over pull through 2. அதுக்கு பிறகு வந்து டபுள் ட்ரிபிள் குரோஷே. ஓகே, டபுள் ட்ரிபிள் குரோஷே வந்து இதில் வந்து இதை விட நீட்டு. ஸோ yarn over திருப்பி yarn over, 3 yarn overs வரும். ஓகே, yarn over பண்ணிவிட்டு 3 yarn overs வரும். அதுக்கப்புறம் உங்களோட இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகே, புல் த்ரூ, yarn over pull through 2, yarn over pull through 2, yarn over pull through 2, திருப்பி yarn over pull through 2. ஓகே, ஸோ த்ரெபிளை விட டபுள் த்ரெபிள் திருப்பி இன்னொரு லூப் ஒன்று கூட போகிற மாதிரி. ஓகே, ஸோ டபுள் த்ரெபிள் திருப்பி வந்து திருப்பி டபுள் த்ரெபிள் ஒன்று பண்ணணும். yarn over yarn over yarn over. ஓகே, insert hook, pull through, yarn over pull through 2, yarn over pull through 2, yarn over pull through 2, திருப்பி yarn over pull through 2. திருப்பி வந்து டபுள் த்ரெபிள் வந்து இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஸ்டிச்சில் டபுள் த்ரெபிள் 2 பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு இங்க் கொண்டு நடுவில் வருது, கொஞ்சம் இதாகிறதுக்கு பெருசாகிறதுக்கு. ஓகே, ஸோ டபுள் த்ரெபிள் இங்க் கொண்டு வருது. ஓகே, நடுவில் திருப்பி அதே ஸ்டிச்சில் இங்க் கொண்டுனால அதே ஸ்டிச்சில் திருப்பி டபுள் த்ரெபிள் ஒன்று பண்ணுங்கள். ஓகே,
டபுள் ட்ரிபிள் ஒன்று பண்ணிவிட்டு ஸோ இதில் மட்டும் ஒரு இங்க் கொண்டு வரும். ஓகே, திருப்பி வந்து டபுள் ட்ரிபிள் ஒன்று பண்ணுங்கள் அடுத்த ஸ்டிச்சில். ஓகே, நீங்கள் கட்டாயம் உங்களோட வயரையும் சேர்த்து பின்னிட்டு போங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் லீஃப் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து வயரை இன்சர்ட் பண்ணிட்டோம், மற்றதில் வந்து நாங்கள் இப்படி வெளியே இன்சர்ட் பண்ணினோம். ஓகே, ஸோ எல்லாம் வந்து ஒரு மெத்தட் சீக்குது அப்படி. ஓகே, அதுக்கு பிறகு த்ரெபிள் பண்ணுறீங்க அடுத்த ஸ்டிச்சில் 2 யான் ஓவர் பண்ணுறீங்க. ஓகே, டபுள் த்ரெபிளில் 3 யான் ஓவர் ஒன்று வரும். டபுள் த்ரெபிள் சாரி இது வந்து த்ரெபிள். ஓகே, டபுள் த்ரெபிளிங் கொண்டு பண்ணினீங்க, திருப்பி டபுள் த்ரெபிள் ஒன்று பண்ணிங்க, இப்போ த்ரெபிள் ஒன்று பண்ணினீங்க, இப்போ சும்மா ஒரு நார்மல் டிசி ஒன்று அடுத்த ஸ்டிச்சில் பண்ணுறீங்க. ஓகே, நார்மல் டிசி ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு ஹெச்டிசி ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கு பிறகு இந்த லாஸ்ட் ஸ்டிச்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே இந்த லாஸ்ட் ஸ்டிச். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள நீங்கள் சரியாக பண்ணிக்கிறான்ட்டு. ஓகே, ஸோ உங்களோட ஹாஃப் டபுள் க்ரோஷே கங்கால் ஒரு ஸ்டிச் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் உங்களோட வந்து ஸ்டிச்சஸ் கரெக்ட். ஓகே, ஸோ உங்களோட வந்து கடைசிக்கு ஒரு ஸ்டிச் ஒன்றிக்கும் அந்த ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் வந்து 3 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து உங்களோட டேர்னிங், இதுலேருந்து நீங்கள் அங்கால டேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, 1 ஓகே 2 பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற பக்கம் திருப்பி 3 பண்ணினா சரி. அதோடு உங்களோட வயரையும் இப்படி மடிச்சு விட்டுட்டா சரி. ஓகே, மடிச்சுட்டு இப்போ மற்ற பக்கம் செஞ்சுட்டு போகிறதுக்கு மாதிரி செஞ்சால் சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களோட டெய்ல் எண்ணையும் சேர்த்து கவர் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, 3. ஓகே, இங்காலையும் வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து ஆப்போசிட் வந்து இங்கால போகும். ஸோ இங்கேருந்து பிடி பெருசாகிட்டு குட்டியாகும். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே உண்டு. ஹாஃப் டபுள் க்ரோஷே, திருப்பி டபுள் க்ரோஷே உண்டு. ஓகே, அடுத்தது ட்ரிபிள் க்ரோஷே உண்டு. யான் ஓவர் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, yarn over pull through 2, yarn over pull through 2, yarn over pull through 2. திருப்பி வந்து டபுள் த்ரெபிள். ஸோ நீங்கள் yarn over 3 yarn overs பண்ணணும். ஓகே, இன்சர்ட் pull through 2, pull through 2, pull through 2, திருப்பி pull through 2. ஓகே, திருப்பி டபுள் த்ரெபிள் இங்க் கொண்டு பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் டபுள் த்ரெபிள் இங்க் கொண்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் த்ரெபிள் ஒன்று வரணும். ஓகே, ஓகே, அதுக்கு பிறகு வந்து டபுள் த்ரெபிள் ஒன்று வரும். ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் ஓகே, திருப்பியும் டபுள் த்ரெபிள் ஒன்று வருது. ஓகே,
சரியாக பார்த்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி. அதுக்கப்புறம் எங்கேயாலும் மிஸ் ஆகினா இல்லையா அப்படின்ட்டு பார்க்க தேவையில்லை. ஸோ எவ்ரி ஸ்டிச் வந்து நீங்கள் சரியாக போட்டிங்களான்னு பார்த்து பார்த்து போட்டால் சரி. ஓகே, ஓகே. அதுக்கு பிறகு வந்து த்ரெப்பில் ஒன்று போடுறீங்க. அடுத்தது டிசி ஒன்று வருது. டிசி அதுக்கு பிறகு சிங்கிள் குரோஷே ஒன்று வருது. சிங்கிள் குரோஷே ஒன்று வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த துணில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணினா சரி. ஓகே, பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ரவுண்ட் 2க்கு போக போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சரியாக பார்த்து உங்களோட கம்பிகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ நான் வந்து இந்த கம்பியை வந்து 2 ஈக்குவல் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரவுண்ட் 2க்கு போகிறேன். ஓகே, ரவுண்ட் 2ல் வந்து நீங்கள் வந்து செயின் 1 ஒன்று பண்ணிவிட்டு, ஓகே, செயின் 1 பண்ணிவிட்டு ஸ்டார் மார்க்கில் சிங்கிள் குரோஷே செயின் 2 12 டைம்ஸ் நிற்கிது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும், சிங்கிள் குரோஷே செயின் 2. ஓகே, செயின் 2 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து திருப்பி சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். ஓகே, சிங்கிள் குரோஷே செயின் 2. செயின் 2 பண்ணுற வந்து கொஞ்சம் வந்து பம்ப் வரதுக்கு மாதிரி நீங்கள் சும்மா செயின் 2 பண்ணிவிட்டு போனால் சரி எல்லா ஸ்டிச்லேயும். ஓகே, இதில் சிங்கிள் குரோஷே செயின் 2. ஓகே, அடுத்ததில் சிங்கிள் குரோஷே செயின் 2. ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் 12 டைம்ஸ் பண்ணணும். சரியான ஹோலில் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த மேல் துண்டில் இன்றைக்கி இதில் போட்டால் தான் நீட்டாக வரும். ஓகே, சிங்கிள் குரோஷே செயின் 2. ஓகே, ஸோ இந்த கேப்பில் ஃபுல் கேப்பில் பண்ணவான மேலே 2 லூப் வரத்துக்கு மாதிரி 12 டைம்ஸ் வரும். இது வர காட்டிலையும் பண்ணினா 12 டைம்ஸ் வரும். பண்ணிவிட்டு நீட்டாக போட்டுப்பேன். ஓகே, ஸோ நான் வந்து சிங்கிள் குரோஷே செயின் 2 12 டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேல் துண்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதில் வந்து ப்ராக்கெட்டில் சிங்கிள் குரோஷே செயின் 2 ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ நாங்கள் வந்து அதே ஸ்டிச்சில் தான் பண்ணணும். ப்ராக்கெட்டில் சேம் ஸ்டிச்னு வந்து இது. ஸோ சிங்கிள் குரோஷே செயின் 2 ஸ்லிப் ஸ்டிச் இந்த லாஸ்ட் ஸ்டிச். அப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த துண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ நாங்கள் வந்து செயின் 2 பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டிச் ஒன்றிக்குமே சிங்கிள் குரோஷே பண்ணின ஸ்டிச் ஒன்றிக்குமே நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து சிங்கிள் குரோஷே இந்த சேம் ஸ்டிச். ஸோ இதே ஸ்டிச்சில் வந்து நீங்கள் வந்து திருப்பி சிங்கிள் குரோஷே ஒன்று பண்ணிடுங்க. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து செயின் 2. ஓகே, செயின் 2 பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட சிங்கிள் குரோஷே செயின் 2 கண்டினியூ பண்ணால் சரி. ஓகே, சிங்கிள் குரோஷே செயின் 2. ஓகே, சிங்கிள் குரோஷே செயின் 2 அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இது வர காட்டிலையும் வந்தால் சரி. ஓகே, ஸோ நான் ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு சிங்கிள் குரோஷே செயின் 2 பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கடைசி ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 2-3 இன்ச்சஸ் மாதிரி கொஞ்சம் அங்கால 4 இன்ச்சஸ்க்கு அங்கால பண்ணினாலும் பரவாயில்லை. ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி விட்டுட்டா சரி. ஓகே, ஸோ எங்கேண்டு லீஃப் இப்படி தான் நிற்கும். இது வந்து ஸ்மால் லீஃப். ஓகே, நான் பிக் லீஃபில் வந்து ரிட்டன் பேட்டர்ன் தரேன் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதை விட கொஞ்சம் தான் பெருசு. இதில் நான் 12 செயின் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி
இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 16 லீஃப் வரும். ஓகே, லார்ஜுக்கு கொஞ்சம் பெருசி வரும், நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் கூட வரும். ஒரே கன்செப்ட் தான். ஓகே, நீங்கள் வந்து ரிட்டன் பேட்டர்னை பார்த்து உங்களோட லார்ஜில் ஒரு லீஃபை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கஷ்டம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இதே வந்து 3 செய்யுங்க. ஓகே, உங்களுக்கு அப்படியே ரிட்டன் பேட்டர்னை பார்த்து செய்யணும்னு சொன்னால் லார்ஜில் ஒன்றும் இந்த ஸ்மாலில் வந்து 2 செய்யுங்க. அதுக்கப்புறம் அசம்பிளியே பண்ணும். ஓகே.